Hi everyone. இந்த வீடியோவில் வந்து பென் டூல் உடைய பார்ட் 2 Adobe Photoshopல பென் டூலை வந்து எப்படி எஃபெக்டிவாக ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணலாம், அது உள்ள என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது அதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபோட்டோஷாப்பில் பென் டூலை 2 டைப்ஸில் யூஸ் பண்ணலாம். ஒன் இஸ் பாத், அனதர் ஒன் இஸ் ஷேப். ஸோ இந்த ரெண்டு டைப்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட், ரெண்டும் எங்கெங்கே யூஸ் ஆகுது அதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க பென் டூலை ஃபோட்டோஷாப்பில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஃப்ரம் த பிகினிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட் ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணி பென் டூலை பற்றி பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு கான்செப்டாக ஒர்க் பண்ணலாம். ஸோ நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. பென் டூலை செலக்ட் பண்ணுங்கள். அப்படி ஷார்ட்கட் P. இங்கே போனீங்கன்னா அப்படி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பாத் அண்ட் ஷேப் அப்படின்னு இருக்கும். இங்கே ஃபஸ்ட்டு பாத்தை சூஸ் பண்ணி பேசிக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாத்தை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இருக்கிற கலர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது, ஜஸ்ட் ஒரு லைனாக தான் வரும். ஸோ எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன், நெக்ஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு கிளிக், நெக்ஸ்ட்டு கிளிக். ஸோ இது மாதிரி ஒரு கிளிக்குக்கும் ஒரு ஆங்கர் பாயிண்ட் இருக்கும். இதுதான் வந்து நமக்கு வந்து ஒரு பாத்தாக தெரியும். இது வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது மாதிரி பேசிக்காக ஒரு பாத் ஆர் ஒரு ஷேப் ட்ரா பண்ணும்போது கர்வ்ஸ் லைன் சொல்லலாம். ஸோ கர்வ்ஸ் லைன் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த நெக் போர்ஷன் எடுத்திங்கன்னா கர்வ்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த நோஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த ஹெட் பார்ட் வந்து கர்வாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இதை எப்படி இதே பென் டூல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் அகெயின் இதே மாதிரி கிளிக் பண்ணுறேன். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு வெளியில் கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பென் டூல் வந்து ஒரு நியூ பாத்தாக ஸ்டார்ட் ஆகும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்படி ட்ராக் பண்ணும்போது டிஃபால்ட்டாகவே அந்த ஹேண்டில்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதுதான் வந்து நமக்கு டைரக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் டைரக்ஷனை வந்து நம்ம கண்ட்ரோல்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹேண்டில்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஜூம் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்கேஸ் எனி மிஸ்டேக்னால் நீங்கள் அன்டூ பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ட்ரா பண்ணும்போதே சேம் டைம் வந்து ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த கண்ட்ரோல்ஸை வந்து இந்த ஹேண்டில்ஸை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அகெயின் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு டாட் பாயிண்ட்ஸுமே வந்து நீங்கள் எடிட் பண்ணலாம் அண்ட் அதனுடைய டைரக்ஷனை வந்து மாற்றலாம். ஸோ அடோப் இல்லஸ்ட்ரேட்டர்லேயும் இதே டெக்னிக்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இந்த ரெண்டு லைனுக்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒன்று வந்து ஸ்மூத்தாக இருக்கும், இன்னொன்று வந்து ஹார்டாக இருக்கும். இதை ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் நம்மளால் எடிட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து டைரக்ட் செலெக்ஷன் அண்ட் பாத் செலெக்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ டைரக்ட் செலெக்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அகெயின் நீங்கள் அந்த ஒரு பாயிண்ட்டுமே வந்து மாடிஃபை பண்ணலாம். மேபி டிஸ்டன்ஸ் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும், ஆர் ஹேண்டில்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும், அவனுடைய டைரக்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இதை மாதிரி பண்ண முடியும். இதில் பாத் செலெக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா அந்த கம்ப்ளீட் பாத்துமே நம்ம செலக்ட் பண்ணி மூவ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு பாத்துமே வந்து எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா லேயர் இருக்கும், இங்கே நெக்ஸ்ட்டு பாத். ஸோ இந்த பாத் ஆப்ஷனில் இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இங்கே பாத் விசிபிலிட்டி இல்லை அப்படின்னா மெனு போயிட்டு பாத் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஒரு பென் டூலை ஹேண்டில் பண்ணுற மெத்தட். இப்போ இது வந்து ஜஸ்ட் ஒரு நான் பிரிண்டிங் லைன்ஸ் தான், இதில் வந்து ஒரு கலர் கிடையாது. ஸோ இதை எப்படி வந்து ஒரு கலராக இல்லை ஒரு ப்ரஷ்ஷாக மாற்றலாம் அப்படின்னா அகெயின் இதே பாத் செலக்ட் பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஃபில் பாத் அண்ட் ஸ்ட்ரோக் பாத். இங்கே ஸ்ட்ரோக் பாத் கொடுத்துட்டு பென்சில் ஆர் ப்ரஷ் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ப்ரஷ் சூஸ் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி இங்கே ப்ரஷ் இருக்கும். இந்த ப்ரஷ்ஷில் போயிட்டு அந்த ப்ரஷ்ஷோடைய சைஸ் என்ன இருக்கணும், அது என்ன மாதிரி ஸ்டைலில் இருக்கணும், இது எல்லாமே நீங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் என்ன கலரில் வேணும், இப்போ நீங்கள் ஸ்ட்ரோக் பாத் போயிட்டு ப்ரஷ் கொடுத்து ஓகே பண்ணிங்கன்னா
ஸோ நம்ம அங்கே என்ன ஸ்டைல் சூஸ் பண்ணுமோ அது வந்து இங்கே அப்ளை ஆகும். இதை இன்னொரு ஷார்ட்டாக எப்படி யூஸ் பண்ணலான்னா, ஸோ இங்கே ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷுடைய ஸ்டைல் ஆர் சைஸ் என்னென்னாலும் இருக்கலாம். இதை பேஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரோக் மேலே ஏதாவது ஒரு இடத்த கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு என்டர் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் இதை ஷார்ட்டாக ஒரு ஸ்ட்ரோக் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பாத்தில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் வந்து ஒரு தனி லேயரில் தான் அப்ளை ஆகிருக்கும். ஸோ கலர் ஒரிஜினலாகவே அங்கே தான் இருக்கும். நீங்கள் பார்த்து மட்டும்தான் மாடிஃபை பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்து நான் மூவ் பண்ணும்போதே எனக்கு கலர்ஸும் மூவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம அடுத்த ஆப்ஷன் ஷேப் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த பாத்தை வந்து அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு இமேஜை ப்ராப்பராக கட் அவுட் பண்ணுறதுக்கு தான் பாத் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது. இந்த கார் பிக்சரை மட்டும் பேக்ரவுண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணி தனியாக எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து பென் டூல் சூஸ் பண்ணிட்டு பாத் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பாத் இனிஷியலாக யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு கலருமே இருக்காது. ஜஸ்ட் ஒரு லைன்ஸ் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ நான் எங்கே கர்வ் வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு ஏரியா தான். ஸோ இங்கே கிளிக் பண்ணி ஜஸ்ட் ட்ராக் பண்ணிக்கலாம். தென் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி அந்த ஹேண்டில்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஸ்டார்ட் பண்ண இடத்தே நம்ம ஒரு பாத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் எந்த ஒரு கலருமே வந்து அப்ளை ஆகலை. ஜஸ்ட் ஒரு பாத்தாக தான் இருக்குது. இப்போ அகெயின் பாத் ஆப்ஷன் போகிறோம், ரைட் கிளிக் பண்ணுறோம். லாஸ்ட் டைம் வந்து நம்ம கலர் வேணும் அப்படின்றதுக்காக ஸ்ட்ரோக் கலர் வந்து அப்ளை கொடுத்தோம். இப்போ வந்து அதை வந்து ஒரு செலெக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு மேக் செலெக்ஷன் கொடுத்து ஒரு மார்க்யூ செலெக்ஷனாக மாற்றுறேன். இப்போது இந்த லேயரில் தான் ஒரிஜினல் பிக்சர் இருக்குது. இதில் வச்சு கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் மட்டும் தனியாக கட் ஆகி போயிடும். ஸோ அதுக்கப்புறம் பேக்ரவுண்டை வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம் ஆர் வேறு ஒரு கலர் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஃபினிஷிங்கோட பேக்ரவுண்டை கட் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக பென் டூல் தான் யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ பென் டூலில் இந்த ஷேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அகெயின் ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ பென் டூலில் இந்த ஷேப்பை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த ஷேப் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே இங்கே ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் கலரை வந்து நம்ம அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஆர் ட்ராயிங் பண்ணதுக்கப்புறம் கூட நம்ம கலரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த பிக்சலில் இந்த பாத்தில் வந்து அந்த ஆப்ஷன் இருக்காது. ஸோ ஷேப் யூஸ் பண்ணுறேன். ரெஃபரன்ஸுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பிக்சர் வச்சு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சிமிலரான ட்ராயிங் தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஷேப் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் அந்த பிக்சர் இங்கே ட்ராக் பண்ணிவிட்டு மேலேயே வச்சும் ட்ரா பண்ணலாம். நான் சிமிலராக தான் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் ஓகே ஃபைன். ஸோ ஜஸ்ட் அதே மாதிரி கிளிக் பண்ணுறேன். இங்கே கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட் ஸ்மூத் பண்ணுங்கள் லைனை. அகெயின் இங்கே கிளிக் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி நம்ம ட்ரா பண்ணும்போது கலர் கூட ஆட் ஆகிட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ கலர் ஆஃப் பண்ணிக்கும். நம்ம ட்ராயிங் முடிச்சதுக்கப்புறம் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ட் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஆங்கர் பாயிண்ட் இதோட பிரேக் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைரக்ஷனுக்கு நம்ம போகிறோம். ஸோ இது மாதிரி ஸ்டார்ட் பண்ண இடத்தையே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நீங்கள் இதுக்கு வந்து ஒரு ஃபில் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி கலர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா இதுக்கும் வந்து சேம் டைரக்ட் செலெக்ஷன் டூல் அண்ட் பாத் செலெக்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த என்டையர் ஷேப்பையும் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். ஸோ டைரக்ட் செலெக்ஷன் யூஸ் பண்ணி இந்த பாயிண்ட்டை நீங்கள் மாடிஃபை பண்ண முடியும்.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த லீவ்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணுவோம். சேம் அதுக்கும் பென் டூல் யூஸ் பண்ணுறேன், ஷேப் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் ஒரு செட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் அதை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணுறோம், அடுத்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஹேண்டில்ஸ் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் லைன் வந்து ஸ்மூத்தாக வரும். ஸோ இது வேண்டாம் அப்படின்றதுனால ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி இங்கே ஸ்டாப் பண்ணுறோம். தென் இங்கே கிளிக் பண்ணி ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து கொண்டு வரும். இதுக்கு வந்து நீங்கள் கலர்ஸ் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஷேப்பில் பண்ணும்போது இதோடைய லேயர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு தனி லேயரில் வந்து ப்ளேஸ் ஆகும். ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கலாம் அண்ட் கண்ட்ரோல் T கொடுத்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். தென் ஸ்கேலிங் பண்ணிக்கலாம். இதில் ஒரு லீஃப்மே வந்து வேறு கலரில் தெரியணும் அப்படின்னா அகெயின் நீங்கள் பென் டூலை செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கலர் கிடைக்கும். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் கலர்ஸ் வந்து மாற்றிக்க முடியும். ஸோ ஒரு லீஃப்மே அதே மாதிரி நான் டூப்ளிகேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி ஒர்க் பண்ணுறேன். ஸோ இதை ஒன் மோர் டூப்ளிகேட் எடுக்கிறேன், அகெயின் ரொட்டேட் பண்ணுறேன். இப்போ இந்த ரெஃபரன்ஸ் பிக்சரில் இருக்கிற மாதிரி இந்த இடம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு கட் மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ இது ஆல்ரெடி ஒரு ஷேப் அப்படின்னால நம்மளால் வந்து டைரக்ட் செலெக்ஷன் யூஸ் பண்ணி எடிட் பண்ண முடியும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இங்கே கிளிக் பண்ணுங்கள். இப்போது இதில் பாயிண்ட் வந்து நமக்கு அடிஷ்னலாக தேவை. ஸோ இங்கே வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ஆட் பண்ண பாயிண்ட்டை அகெயின் டைரக்ட் செலெக்ஷன் யூஸ் பண்ணி உள்ளே வந்து எடிட் பண்ணுறோம். ஸோ இப்போது இந்த லீஃபை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரொம்ப பேசிக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இந்த செட் எல்லாமே நீங்கள் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செட்டை செலக்ட் ஆகும். ஸோ இப்போ ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி அந்த செட்டு ஃபுல்லாக டூப்ளிகேட் பண்ணுறோம். தென் செட்டாகவே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம் அண்ட் ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் லீவ்ஸ் தேவையோ நீங்கள் ஜஸ்ட் அதை டூப்ளிகேட் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பென் டூலை பற்றி உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் அடோப் ஃபோட்டோஷாப்பில் பென் டூலை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு கற்றுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணுறேன். அன்டில் தட் ஹாவ் எ கிரேட் டே.